அதிமுகவின் ஒரு முக்கியமான தலைவர் திமுகவில் இணைய போவதா செய்தி வந்திருக்கு. அவர் யார் தெரியுமா? நம்முடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் போன தேர்தலப்ப சொன்னாரு தெரியுமா, உங்களை எதிர்க்கிறதுக்கு நானா ஒரு சாதாரண திமுக தொண்டனை நிப்பாட்டி உங்களை ஜெயிச்சு காமிக்கிறான் பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு சாதாரண திமுக தொண்டரை எம்எல்ஏ தேர்தலில் நிப்பாட்டி அவருக்கு எதிராக அந்த தொண்டரும் ஜெயிச்சு காமிச்சார். அவர் வேறு யாரும் இல்ல, அதிமுகவின் வட சென்னை தளபதியாக விளங்கும் திரு ஜெயக்குமார் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததை அடுத்து திரு ஜெயக்குமார் அவர்களும் திமுகவில் இணைவார் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட. ஏன்னு சொன்னா ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தளபதி மாதிரி இருக்கிறவர். அவரு எடப்பாடி மீது ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதாகவும், அதனாலதான் பொது வெளியில இப்பெல்லாம் அதிகம் பேசாம இருப்பதாகவும், பிஜேபியோட கூட்டணி வச்சதெல்லாம் அவருக்கு பிடிக்கல என்பது போன்ற பேச்சுக்கள்லாம் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. அதில் உச்சகட்டமாக கூடிய சீக்கிரம் ஜெயக்குமார் அவர்களும் திமுகவில் இணைவார் அப்படின்னு நியூஸ் கசிஞ்சிட்டு இருக்கு. போன தடவை ராயபுரம் தொகுதியில் அவர் தோத்ததுல இருந்து, அதுவும் ஒரு சாதாரண திமுக தொண்டர்கிட்ட தோத்ததுல இருந்தே அவர் ரொம்ப கவலையா தான் இருக்காரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அதுவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செல்வாக்கு இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும்போது இனிமேல் தான் மேல முடியாது அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவரும் திமுக கூட்டணி வரப்போவதாக நியூஸ் கசிஞ்சிருக்கு.